ஹலோ எவ்ரிவன், வீட்லேயே நெய் எப்படி உருக்குறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பசும்பால் ஆடையை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரீசரில். அதை காலையில் எடுத்து வெளியே வச்சாச்சு. நெய் உருக்குறதுக்கு ஐஸ் க்யூப்ஸும் தேவை, ஐஸ் வாட்டரும் தேவை. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஐஸ் க்யூப்ஸு, ஐஸ் வாட்டர், அப்புறம் கொஞ்சம் பாலாடையும் சேர்த்து நார்மல் வாட்டரும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் அளவுக்கு பீட் பண்ணணும். ஆனால் மிக்ஸி ஜாரில் அப்படி பண்ண முடியாதுல்ல, அதனால 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு பால் எடுத்து நல்லா இருக்க பிழிஞ்சிடணும் தண்ணி இல்லாமல். அதை இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பட்டர் கிடச்சிருச்சு. இதுலேருந்து ஒரு பால் மட்டும் எடுத்து பட்டருக்காக வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் நெய்யாக உருக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்த பட்டர் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு கை முருங்கைக்கீரையோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதோட ஜீரகமும் ஒரு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, வீடே மணக்க மணக்க நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பாட்லேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், இல்லைனா இது கூட சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்த பட்டரையும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.